வானத்தில் பறக்கும் யானை. ஒரு சிறுவனின் கனவில் பறக்கும் யானை அவனுக்கு என்ன பாடம் கற்றுத் தருகிறது? முன்னொரு கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் வானத்தை பார்த்துக் கொண்டே சிந்தனைகளில் ஆழ்ந்திருப்பான். நாம் பறக்க முடியாது என்றால் என்ன? யானை பறந்தால் எப்படி இருக்கும் என்று அவன் கேள்வி கேட்பான். அவன் சொல்வதை எல்லோரும் சிரித்து விடுவார்கள். யானையா பறக்குது? அது கற்பனைக்கு மட்டும்தான் என்று நண்பர்கள் சிரித்தார்கள். ஆனாலும் ஆரவ் தன் கனவை விட்டுவிடவில்லை. ஒருநாள் இரவு ஆரவ் உறக்கத்தில் தளர்ந்தான். அப்பொழுது ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. அவன் ஒரு பெரிய புல்வெளியில் நின்று கொண்டிருந்தான். தூரத்தில் ஒரு யானை தெரிந்தது. ஆனால் அது தரையில் இல்ல. அது வானத்தில் மெதுவாக பறந்து கொண்டிருந்தது. அதன் கழுத்தில் பட்டு துணிகள் கட்டப்பட்டிருந்தன. பெரிய விசிறிகள் போல சிறகுகள் அதன் பக்கங்களில் திறந்திருந்தன. வாவ், இது உண்மையா என்று ஆரவ் வாய்பிளந்தான். யானை பறந்து அவன் அருகே வந்தது. அதன் பெயர் ஆரோ. அது மிகுந்த மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தது. நீ மட்டும்தான் எனக்குள் பறக்கும் கனவை நம்பினாய், ஆரவ். மற்றவர்கள் என்னை பார்வையில் மட்டும் அளக்கிறார்கள். ஆனால் நீ கனவில் பறக்க முடியும் என்று நம்பினாய். அதற்காக நன்றி. ஆரவ் அசராமல் கேட்டான். ஆரோ, நீ எப்படி பறக்க கற்றுக்கொண்டாய்? பொறுமையா? பயப்படாமல் முயற்சி செய்தேன். என்னை எல்லோரும் கேவலமாக பார்த்தாலும் நான் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நம்பினேன். அந்த நம்பிக்கையே எனக்கு பறக்கத் துணிந்தது. அந்த வார்த்தைகள் ஆரவின் உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தின. சிறுவனுக்கு ஒரே நேரத்தில் ஒரு உண்மை புரிந்தது. நாம் நம்பினால் முடியாதது எதுவும் இல்லை. அடுத்த நாள் காலையில் ஆரவ் விழித்தவுடன் புத்தகமும் பேனாவும் எடுத்தான். பறக்கும் யானையின் கதையை வரைந்து எழுத ஆரம்பித்தான். அவன் கனவை நம்புவதை விட்டு வைக்கவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஆரவ் ஒரு பிரபலமான கதாசிரியனானான். அவன் எழுதிய முதல் புத்தகம் வானத்தில் பறக்கும் யானை. கதையின் பாடம்: நீங்கள் உங்கள் கனவுகளை நம்பினால், மற்றவர்கள் நம்பாவிட்டாலும், நீங்கள் வானத்தில் பறக்கலாம். யானையைப் போலவே